ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது டோன்பாஸ் கிட்ட இருக்கும் ஃப்ரண்ட் லைனா இருந்தாலும் சரி, இல்ல குர்ஷ் பகுதிக்குள்ள ஊடுருவிய உக்ரைனிய படைகளா இருந்தாலுமே சரி, 2 இடத்துலயுமே மிகப்பெரிய மாற்றங்கள் இப்ப ஏற்பட்டிருக்கு. உக்ரைன் இப்ப மிகப்பெரிய அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வார் மேப் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படியே கம்ப்ளீட்டா நீங்க கடைசியா பார்த்த வார் மேப்புக்கும், இப்போ கரண்டா இருக்கும் வார் மேப்புக்கும் மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. கண்டிப்பா நம்ம வார் மேப் அப்படிங்கிறத ஒரு நாள் பார்த்தாகணும். அப்பதான் உங்களுக்கும் அந்த வார் மேப்ல எது மாரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அது ஒரு நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கான காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரஷ்யா, உக்ரைன் போர்க்களத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? எது மாரியான அப்டேட்ஸ் கிடைச்சுக்கிட்டு இருக்கு? அப்படிங்கிறத இன்னைக்கான காணொளியில நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம இந்த பிரிக்ஸ் செய்திகள பார்த்துரலாம். ஏன்னா அக்டோபர் மாசம் நெருங்க நெருங்க பிரிக்ஸ் நாட்டுக்குள்ள சேருவதற்கான அப்ளிகேஷன் ரேட் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப வேற பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் பல நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? மங்கோலியா, மலேசியா அப்படின்னு பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. போகும் நாடுகள் எல்லாருமே அவர்கிட்ட வைக்கும் ஒரு கோரிக்கை, எங்களையும் பிரிக்ஸ்ல சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ பிரிக்ஸ்ல சேரும் நாடுகளின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. அமெரிக்காவின் பைடன் அவர்கள் ஒரு காரசாரமான பதிவை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. என்ன எல்லாரும் பிரிக்ஸ்ல சேர்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பிரிக்ஸ் என்ன டாலர் அழிச்சிருமா? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப பைடன் தரப்புல இருந்து ட்விட்டர்ல வெளியிடப்பட்டிருக்கு. அது பைடனே சொன்னாரா? இல்ல அவங்க அட்மின் சொன்னாரா என்னன்னு தெரியல. பட் பிரிக்ஸுக்கு எதிரா பைடனின் கருத்த அவருடைய அக்கவுண்ட் மூலியமா எக்ஸ் தளத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தது டர்க்கி, அர்மேனியா, அசர்பைஜான், மலேசியா இந்த 4 நாடுகள் லேட்டஸ்டா பிரிக்ஸ்குள்ள சேர்வதற்கான அப்ளிகேஷன புட்டின் கிட்ட குடுத்திருக்கிறாங்க. இதுல நாம அர்மேனியா, அசர்பைஜான் அப்படிங்கிற நாடுகள் எடுத்துக்கிட்டா, இந்தியா, பாகிஸ்தான் பிரிக்ஸ்குள்ள சேர்ற மாரி இந்த 2 நாடுகளும் சேருவது சமம். ஏன்னா 2 பேருமே இப்ப கரண்ட்டா போர்க்களத்துல இருக்கும் நாடுகள். இவங்களுடைய போர் அமைதியா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எளியும் புனியுமா இருக்கும் நாடுகள் தான். இவங்களுடைய சேர்க்கை இந்த பிரிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா நம்ம டர்க்கிய பார்க்கணும். டர்க்கி அப்படிங்கிறவங்க இந்த பூலோக ரீதியா அட்வான்டேஜ் இருக்கும் காரணத்தினால மட்டும் அமெரிக்கா கூடயும், ரஷ்யா கூடயும் நல்ல ஒரு இணக்கத்துல இருக்கும் ஒரே ஒரு நாடு அவங்க தான். ஸோ அவங்களுக்கு அடுத்து யார் நல்ல இணக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அது நாம தான். பட் டர்க்கி அப்படிங்கிறவங்க ஒரு மதில் மேல் இருக்கும் பூனை தான். காரியம் ஆகுற மாரி அவங்க பக்கம் சாய்றாங்க. அதன் அடிப்படையில இப்ப இவங்க இங்க பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் குடுத்திருக்காங்க. மேபி இவங்க நாட்டோ கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ஏதாச்சும் ஒரு காரணத்திற்காக, அங்க ஒரு அழுத்தம் போட்டதுக்காக நான் இவங்க பக்கம் சாய்றேன் அப்படின்னு சாஞ்சு, அந்த பக்கத்துல இருந்து வேணுங்கிறத வாங்கிக்க விரும்பலாம். அப்படி ஒரு ஐடியால இத நம்ம பார்த்தாகணும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இவங்க பிரிக்ஸ்ல அப்ளிகேஷன் போட்டுருக்காங்களா? சப்போஸ் இவங்கள பிரிக்ஸ்ல சேர்த்துக்கிட்டா, நேட்டோல இருக்கும் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிரும். அவங்கனால நேட்டோல சேர முடியாது. நேட்டோல சேரல அப்டின்னாவே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேற்கத்திய நாடுகள் தொடர்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகிட்டு வருவாங்க. ஒரே அடியா கட் ஆக மாட்டாங்க. பட் அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி வச்சுட்டு வந்துருவாங்க டர்க்கிய. அவங்க கம்ப்ளீட்டா இந்த பக்கம் வந்துருவாங்க. அவங்களுடைய நடுநிலை அப்படிங்கிறது கட் ஆஃப் ஆயிரும். அடுத்த செய்தி மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்பதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி உக்ரைனுக்கு பயணம் போயிட்டு வந்து மேற்கத்திய நாடுகளிடம் ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சிருந்தாரு. இருக்கும் விதமா இப்போ ஒரு லீக் கசிஞ்சு அது நியூஸா பரவி பெரிய பூகம்பத்தை கிளப்பி விட்டுருக்கு. ரஷ்யா, இந்தியா கிட்ட இருந்து டியூயல் பர்ப்பஸா பயன்படுத்தப்படும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் சாதனங்கள ஒரு சீக்ரெட் வே மூலியமா வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்ப வந்திருக்கு. இந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக இந்த இரு நாடுகளும் ஒரு சீக்ரெட்டான ட்ரேட் ரூட்ட ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது மூலியமா இந்த உலகிற்கு தெரியாம மறைமுகமா இந்தியா ரஷ்யாவிற்கு சாதனங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. இப்ப எது மாரியான கூட்ஸ், எது மாரியான சாதனங்கள் இந்தியா, ரஷ்யாவிற்கு குடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தப்படும் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ். அதாவது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்காக பயன்படுத்தப்படும், இந்த டவர் ஸ்ட்ரக்சர்க்காக பயன்படுத்தப்படும் பாகங்கள் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது சர்வர்ஸ் நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இது போக நம்ம கிட்ட இருந்து காம்ப்ளக்ஸான எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட்ஸ் ரஷ்யா கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ, இப்ப ஏன் இது மாரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ கொள்முதல் பண்றாங்க? அவங்கனால உற்பத்தி பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மேல போடப்பட்டிருக்கும் பொருளாதார தடைகள் தான். ஸோ, இது மாரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அவங்க உருவாக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பக்கம் சைனா கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் வேணும். இன்னொரு பக்கம் மேற்கத்திய நாடுகள் கிட்ட இருந்து சப்போர்ட் வேணும். இந்த 2 சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ நம்மனால கம்ப்ளீட்டா உருவாக்க முடியும். சைனாவின் சப்போர்ட் இருக்கு. ஆனா மேற்கத்திய நாடுகளின் சப்போர்ட் இல்ல. அதனால இவங்க இப்ப இந்தியா கிட்ட இருந்து இது மாரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அந்த பாகங்கள வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாரி இப்ப இவங்க இந்தியா கிட்ட இருந்து வாங்கும் இந்த பாகங்கள் எல்லாமே டியூயல் பர்ப்போஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சிவிலியன் பர்ப்பஸ்க்காகவும் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணலாம். மிலிட்டரி பர்ப்பஸ்க்காகவும் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மிலிட்டரி பர்ப்பஸ்க்காக இவங்க எங்கெங்கெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்கும் எலக்ட்ரானிக் பாகங்கள யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிசைல் லான்ச்சிங் அண்ட் மிசைல் கண்ட்ரோலிங், ட்ரோன்ஸ் கண்ட்ரோலிங் அண்ட் ட்ரோன் சிக்னலிங்.
இந்த 2 இடத்துலயும் நம்ம கிட்ட இருந்து வாங்கும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அந்த பாகங்களை இவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற அறிக்கை வெளியில வந்திருக்கு. இந்த அறிக்கை முழுமையா வெளியில வரல அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான். இப்படி ஒரு லீக்கா தான் இந்த செய்தி நமக்கு வந்திருக்கு. ஆச்சுங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்தியா கிட்ட இருந்து இவங்க காம்போனன்ட்ஸ் வாங்குறாங்களா? சைனா தான் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் டீலர் அண்ட் மேனுஃபேக்சரர். இந்த ரஷ்யா, சைனா மிகப்பெரிய கூட்டுல இருக்கிறாங்க. சைனாவ விட்டுட்டு ரஷ்யா எப்படி இந்தியா கிட்ட இந்த பாகங்கள வாங்கிட்டு இருக்கிறாங்க? இந்த எலக்ட்ரானிக் பாகங்கள வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா, நீங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதற்கான பதில் என்னன்னா, நம்ம நாட்டு பணம் அவங்க கிட்ட அதிகமா டம்ப் ஆகி இருப்பது தான். உங்களுக்கே தெரியும் இந்த போர் ஆரம்பிச்ச பிறகு ரஷ்யாவின் ஆயில் ரொம்ப கணிசமா கிடைக்கிறதுனால நம்ம அதிகமா வாங்கிட்டு இருக்கிறோம். அப்படி கொள்முதல் செய்யப்படும் எண்ணெய்க்கு நிகரா நம்ம ரூபே ஸ்கீம்ல தான் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால சைனாவின் யுவான பயன்படுத்தும் அளவிற்கு இந்தியாவின் ரூபி அவங்கனால பயன்படுத்த முடியல அப்படிங்கிறது ஒரு கன்சர்னா இருந்துகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அவங்க கிட்ட டம்ப் ஆகி இருக்கும் இந்திய ரூபாயையும் அவங்க செலவு செய்ய தான் இப்ப சைனாவை விட்டுட்டு இந்தியா கிட்ட இருந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸா வாங்கிட்டு வராங்க. அண்ட் இந்தியாவின் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்களும் நம்பகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அவங்க சைனாவை விட்டுட்டு இந்த ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள். ஸோ இந்தியால இருக்கும் பல பேருக்கே டவுட் இருக்கும். நம்ம நாட்டு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எப்படி அவங்க வாங்கி பயன்படுத்துறாங்க? நம்ம அவ்வளோ ஒரு ஒர்த்தா, குவாலிட்டியா நம்ம குடுக்குறோமா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல. ஸோ நம்ம நாட்டு பாகங்கள் குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக நம்ம இத எடுத்துக்கலாம். சொல்லப்போனா சைனாவின் ப்ராடக்ட்ட விட நம்ம ப்ராடக்ட் தான் உலக அளவுல ரொம்ப குவாலிட்டி பெஸ்ட்டாவும் இருக்கு. அதற்கு நம்ம வெப்பன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது போக ரஷ்யா, உக்ரைன் போர்க்களத்துல நடக்கும் சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவும் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இப்ப விரிவான காணொளிய பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆகஸ்ட் மாச தொடக்கத்துல மேற்கத்திய நாடுகள், குறிப்பா இந்த யுகே அண்ட் யுஎஸ் கொடுத்த லாங் ரேஞ்ச் மிசைல்கள், எஸ்பெஷலி இந்த ஏடிஏசிஎம்எஸ் அண்ட் ஸ்டார்ம் ஷேடோவின் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யா ஆகஸ்ட் மாசம் மத்தியில இருந்து ஃப்ரண்ட் லைன்ல மட்டும் கவனம் செலுத்தாம ரஷ்யாவின் உட்பகுதிக்குள்ள குறி வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதல் இப்போ உக்ரைன் தடுக்கணும்னா ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு இருப்பது ரஷ்யாவின் லான்ச் பேடுகளை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த ரஷ்யாவின் லான்ச் பேடுகள் எல்லாமே ரஷ்யாவின் உட்பகுதிக்குள்ள இருக்கு. இப்ப உக்ரைன் கையில இருக்கும் மிசைல்களின் எந்த ரேஞ்சுக்குள்ள இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்ப இவங்க இந்த லான்ச் பேடுகளை அழிக்கணும்னா கண்டிப்பா லாங் ரேஞ்ச் மிசைல்கள் அவங்களுக்கு வேணும். இதனால ஜெலன்ஸ்கி மேற்கத்திய நாடுகளிடம் லாங் ரேஞ்ச் மிசைலுக்கான கோரிக்கையை வைக்கிறாரு. ஆனா லாங் ரேஞ்ச் மிசைலை இனிமேல் நீ பயன்படுத்தக்கூடாது, இருக்கிற ஆயுதங்களை வச்சு நீ சமாளி அப்படின்னு யுஎஸ் கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது. அது இல்லாம யுஎஸ்ஏ யூகேவின் மிசைலை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவை எடுத்தும் உக்ரைனுக்கு சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம முன்னாடி காணொலியிலே பார்த்துருந்தோம். இதுக்கு நடுவுல தொடர்ந்து உக்ரைன் தாக்கப்பட்டுக்கிட்டு பெரும் சேதங்களை சந்திச்சுக்கிட்டு வர இப்ப செப்டம்பர் 3ஆம் தேதி அமெரிக்கா ஒரு புதிய 8 பேக்கேஜ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த 8 பேக்கேஜில் ரஷ்யாவின் உட்பகுதியை தாக்குவதற்கான லாங் ரேஞ்ச் மிசைல் அடங்கும் அப்படிங்கிறது தான் செய்தி. ஜேஎஸ்எம்னு சொல்லக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல் தான் அந்த 8 பேக்கேஜில் அடங்கியிருக்கு. ஏற்கனவே ஜாயிண்ட் டைரக்ஷன் அட்டாக் மியூனிஷன் சொல்லப்படும் ஜேடிஏஎம் தரப்பட்டு அதை உக்ரைனும் ரொம்ப வெல்வெர்ஸா இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணவும் அதை லான்ச் பண்ணவும் அவங்க ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. இப்போ அதே கேட்டகிரியில் வரக்கூடிய ஜேஏஎஸ்எஸ்எம், அதாவது ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைலுங்கிற மிசைல் உக்ரைனுக்கு தருவதற்கான 8 பேக்கேஜ் இப்போ வெளியில் வந்திருக்கு. ஜேஎஸ்எம்ங்கிறது கன்வென்ஷனல் ஸ்டெல்தி ஏர் டு கிரவுண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். இதோடைய ரேஞ்ச் ஆனது 370 கிலோமீட்டர். ஸோ மோரார்லஸ் ஏடிஏசிஎம்எஸோட சற்று இதோடைய ரேஞ்ச் அதிகமாக இருக்கு. அண்ட் பேலோட் ஆனது 450 கிலோகிராம். இந்த ரேஞ்சில் இருக்கும் மிசைலை உக்ரைன்ல இருந்து ஏவோனா கண்டிப்பா ரஷ்யாவின் பல லான்ச் பேடுகளும் ஏர்ஃபீல்டுகளும் சிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இது உக்ரைனுக்கு தரவும் உக்ரைனுக்கு இது டெலிவர் ஆகவும் அவங்க இன்டெகிரேட் பண்ணி பயன்படுத்தவும் கண்டிப்பா சில மாசங்கள் பிடிக்கும். ஆனா ஒன்ஸ் உக்ரைன் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவின் பல மதிப்புமிக்க சாதனங்களும் போர் விமானங்களும் போர் கருவிகளும் காலியாவது உறுதி. இப்ப இந்த மிசைல் உக்ரைனுக்கு தரக்கூடாது, தண்டா ரெட் லைனை கிராஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தான் இப்ப ஃபாரின் மினிஸ்டர் செர்கி லாவ்ரோவ் கொடுக்குறாரு. இவர் ரஷ்யாவிலிருந்து கொடுக்கல, மலேசியாவுக்கு பிரசிடென்ட் புட்டின் கூட போகும்போது அங்கிருந்து இவர் இந்த செய்தியை கொடுத்திருக்காரு. செர்கி லாவ்ரோவ் அப்படிங்கிறவர் பொதுவாகவே இது மாதிரி ஒரு 8 பேக்கேஜுக்கு எதிராக எச்சரிக்கை கொடுக்கும் ஆள் இல்லை. அந்த அளவுக்கு அவர் அந்த மாதிரி ரேஞ்சில் அவர் இல்லை. அவர் வேற ஒரு ஹை சொபிஸ்டிகேட்டட் ரேஞ்சில் தான் இருக்காரு. பட்
அவரே இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும்போது இந்த மிசைலுடைய வீரியத்தன்மையை நான் உங்ககிட்டயே விட்டுறேன். அடுத்த செய்தியானது நேற்று ரஷ்யா நடத்தின தாக்குதல் தான். இந்த தாக்குதல் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ரஷ்யாவின் இந்த இஸ்காந்தர் மிசைலை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ரஷ்யா கிட்ட அடி வாங்கும் உக்ரைனின் ஒவ்வொரு இடங்களுமே இந்த மிசைல் கிட்ட இருந்து தான் அடி வாங்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் முழுக்க ரஷ்யா நடத்தின தாக்குதல்ல ஒவ்வொரு நாள் நடத்தின தாக்குதலையும் இந்த மிசைல் இடம்பெற்றிருக்கு, பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது வெளிவந்த செய்தி. இப்ப உக்ரைனுக்கு ஒரு கெட்ட கனவாகவும் உக்ரைன் பார்த்து பயப்படும் ஒரு ஏவுகணையாகவும் இந்த இஸ்காந்தர் மிசைல் அப்படிங்கிறது இப்ப மாறி இருக்கு. அதே நேரத்தில் ரஷ்யாவின் கேம் சேஞ்சராகவும் வெற்றிக்கு வழிவகுக்கும் மிசைலாகவும் இந்த இஸ்காந்தர் மிசைல் மாறி இருக்கு. நேத்தும் ரஷ்யா உக்ரைன் மேல ட்ரோன் அண்ட் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இதுல லிவோவ், சுமி, ஒடிசா, கிரவேராக் அப்படிங்கிற 4 இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு. இதில் லிவிவின் ஒரு ஹோட்டல் மேலே நடத்தின தாக்குதலில் அந்த ஹோட்டலில் பதுங்கி இருந்த நேட்டோவின் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இதே மாதிரி போல்டோவா அங்கேயும் ஒரு ஹோட்டல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ரஷ்யா. அங்கே 500க்கும் மேற்பட்ட நேட்டோ இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் உக்ரைனின் மிலிட்ரி பர்சனல்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதில் அதிகமானவங்க அமெரிக்கா அண்ட் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ட்ரோன் அண்ட் மிசைல் தாக்குதல் உக்ரைன் மேலே நடத்தப்பட்டிருக்கு. இது தலைநகரம் கியூவிலையும், செர்னிஹீவ்லையும், சுமிலையும், போல்டோவாலையும், கர்கிவ்லையும் நடத்தப்பட்டிருக்கு. இதற்காக ஓவராலா 78 மிசைல்கள் ரஷ்யா பயன்படுத்தினதாகவும் அதில் 60க்கும் மேற்பட்ட மிசைல்களை இவங்க அழிச்சதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அழிக்கப்பட்ட மிசைல் ஒன்று பெலாரஸ் எல்லைக்குள்ள போய் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெலாரஸும் அதற்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு மிசைல் எங்களுடைய எல்லைக்குள்ள வந்து விழுந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இந்த தாக்குதல் பற்றி இவ்வளோதான் செய்தி வந்திருக்கு. ஃபர்தராக நமக்கு அப்டேட்ஸ் வர உங்களுக்கு நான் பகிர்றேன். எப்பயுமே இந்த பக்கம் வெஸ்ட் உக்ரைன் தாக்கப்பட்டா உடனே அங்கே இருக்கும் போலாண்ட் அவங்களுடைய F-16 எடுத்துக்கிட்டு அவங்களுடைய எல்லை பகுதிகளை பாதுகாக்க பறந்துடுவாங்க. எங்கடா நம்ம எல்லைக்குள்ள ஏதாச்சும் ஒன்று வந்து விழுந்து சம்பவம் ஆகிருப்போது அப்படின்னு ஜென்ரல் ரொட்டீனா அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் பாதுகாக்கிறதுக்காக F-16 பறக்க விடும். அந்த சம்பவம் இன்னைக்கும் நடந்திருக்கு. அடுத்த செய்தி நீங்கள் பல பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உக்ரைனின் மினிஸ்ட்ரி ரீஷஃபிள் செய்யப்பட்டிருப்பது தான். இந்த செய்தியை 2 வகையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு நம்மளால இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இந்த செய்தியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது நியூஸ் வரதை வச்சு. இதை எப்படி சொல்றாங்கன்னா, ரஷ்யாவின் தொடர் ஏவுகணை தாக்குதல் உக்ரைனின் உள்பகுதிக்குள்ள இருப்பதனால ஜெலன்ஸ்கி அவங்களுடைய மினிஸ்ட்ரியை எஃபெக்டிவா இல்லாத காரணத்தினால ரீஷஃபிள் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இங்க அடிச்சா எப்படிரா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. இவங்க மினிஸ்ட்ரி கேபினெட்டை ரீஷஃபிள் பண்ணா ரஷ்யா எப்படி ஏவுகணை தாக்குதல் நடத்தாமல் இருப்பாங்க? உங்களுக்கு அந்த லாஜிக் இடிக்குது இல்லையா? பட் ஆனால் இந்த ஒரு லாஜிக்குன்னு மேற்கத்திய ஊடகங்கள் இது மாதிரி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மாதிரி எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த 4 மினிஸ்டர்ஸ் ரெசிக்னேஷன் பண்ணதுனால தான் வேற வழி இல்லாமல் ஜெலன்ஸ்கி இப்போ அவருடைய கேபினெட்டை ரீஷஃபிள் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் சொல்லப்பட்டுட்டு இருக்க, மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் உண்மையான செய்தி என்ன அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கு. சரி, யார் அந்த 4 மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரின் மினிஸ்டர் டிமெட்ரோ குலேபா. இவரு தான் உக்ரைனின் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியின் நம்பிக்கை பாத்திரமா இருந்த ஆளு. இவரை வச்சு தான் பல நாடுகளிடம் பேச்சுவார்த்தைகள் அவருக்கு வேணுங்கிற காரியத்தெல்லாம் செஞ்சாரு. நம்பிக்கைக்குரிய பாத்திரமானவர் இப்ப அவர் கூட இருந்து கலந்துட்டாரு. அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் உல்ஸ்காண்டர் கமிஷன். ஸோ இவர் எந்த துறையை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் கருவிகள், போருக்கான சாதனங்கள் உருவாக்கும் இண்டஸ்ட்ரீஸ் உக்ரைனில் இருக்கு இல்லையா, அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். மற்ற நாடுகளுடன் டைப் போட்டு உக்ரைனுக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணுறதுல அந்த வேலைகளில் ஈடுபடும் நபர். சிம்பிளாக சொல்லணும்னா, உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை உருவாக்கும் துறையின் அமைச்சர் இவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வெளியே வந்திருக்காரு. அடுத்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூரோ அட்லாண்டிக் அண்ட் யூரோப் யூனியன் இன்டெகிரேஷன் வித் உக்ரைன், ஒல்ஹா ஸ்டீஃபானிஷினா. இவங்க எதற்கான துறையை சேர்ந்தவங்க அப்படின்னா, உக்ரைன் இந்த ஐரோப்பிய யூனியன் ஒன்றியத்தில் சேருவதற்காகவும் நேட்டோல சேருவதற்காகவும் அப்ளிகேஷன் போடப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அந்த ப்ராசஸை எந்த ஒரு தடை இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராசஸை ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கான பொறுப்புல இருந்த அதிகாரி இவங்க தான், இந்த ஒல்ஹா ஸ்டீஃபானிஷினா. ஸோ இவங்க இப்போ கலந்து போயிருக்காங்க. அடுத்து ஜஸ்டிஸ் மினிஸ்டர் டேனிஸ் மரியுல்ஸ்கா. அடுத்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் மினிஸ்டர் ரஸ்லன் ஸ்டிரிலெட்ஸ். அடுத்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இரினா வெருஷக். அண்ட் கடைசியாக உக்ரைனின் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஃபண்டோடைய ஹெட் விட்டாலி கோவல். இத்தனை அதிகாரிகள் தான் ரெசிக்னேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க துறையை பார்த்தீங்களா, இந்த போர்க்களத்தில் எவ்வளோ முக்கியமான துறைகள் இந்த துறைகள் அப்படிங்கிறது நான் சொல்லும் போதே புரிஞ்சிருப்பீங்க. ஒருத்தர் ஃபாரின் மினிஸ்டரு, இன்னொருத்தர் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோடைய மினிஸ்டரு, இன்னொருத்தர் உக்ரைனுக்கு தேவையான நேட்டோவில் சேருவதற்காகவும் யூரோப்பில் சேருவதற்கான ஒரு பொறுப்பில் இருக்கும் மினிஸ்டரு, இன்னொருத்தர் உக்ரைனின் ஃபண்டை பாதுகாக்கும் மினிஸ்டரு. ஒரு போர்க்களத்தில் இந்த 4 துறையுமே நமக்கு ரொம்ப முக்கியம். 3 துறையுமே ரொம்ப முக்கியம். 4வதா இந்த உக்ரைனுக்கான அந்த யூரோப் அட்லாண்டிக், அது அவங்க தனிப்பட்ட முக்கியத்துவம். இந்த 4 முக்கியமான மினிஸ்டருமே இப்போ கலந்து இருக்காங்கன்னா,
இந்த போர் அவங்களுக்கு எங்கே போய் வெற்றி பெறும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ புது மினிஸ்டரை போட்டு அவங்க எது மாதிரியான போர் சூழல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளோவில் வந்து அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்து அந்த ஸ்ட்ரக்சரை ஆர்டராக கொடுத்து அதை அவங்க போர் பண்ணி முடிஞ்சு போய் அவங்க அடுத்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு சொல்லப்போனால் ரொம்ப தவறான முடிவை ரொம்ப தவறான நேரத்தில் எடுத்திருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வகையில் இந்த ரீஷஃபிள் அப்படிங்கிறது இப்போ உக்ரைன் சொல்கிறது படி பார்க்கும்போது ரஷ்யாவால் ஏற்படுத்தப்பட்ட ரீஷஃபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, உக்ரைன் உள்பகுதிக்குள்ளே தாக்கப்படும் காரணத்தினால நாங்கள் ரீஷஃபிள் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவிட்டியாக எங்கள் மினிஸ்ட்ரியை நாங்கள் ஆக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ தாக்குனது யார்? ரஷ்யா. ரஷ்யாவின் தொடர் தாக்குதலாலையும் இந்த ஃப்ரண்ட்லைன் டோன்பாஸ்கில் இருக்கும் டோரஸ்க் இது மாதிரி பகுதிகளில் முன்னேற்றம் அடைவதனாலையும் தான் ஒரு ப்ரெஷரில் ஒரு தப்பான முடிவை ஜெலன்ஸ்கி எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம் அந்த ஒரு கிளைமை எடுக்கும்போது ஆச்சுங்களா. பட் எனக்கு என்னமோ இந்த இடத்துல லாஜிக் இடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இவங்க சூழ்நிலை சரியில்லை அதனால ரிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதை பற்றின டீட்டெயிலான ரிப்போர்ட் கண்டிப்பாக வெளியே வரும். ஸோ அப்போ நமக்கு இதில் இருக்கும் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதே தெரிய வரும். கடைசி காணொலியில் ஒரு வியூவர் ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாரு, இந்தியா ஹெச்ஐஎல்லே நம்பிட்டு இருக்கக்கூடாது, ஹெச்ஐஎல் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்க, நிறைய குளறுபடி உள்ள பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியா ஹெச்ஐஎல் இல்லாமல் வேற ஒரு ப்ரைவேட் ஃபிர்முக்கு போய் அவங்களுடைய டிஃபென்ஸ் டீலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு இம்ப்ரெசிவான கருத்தாக இருந்துச்சு. எஸ் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா பல டெண்டர்களும் நமக்கு ஹெச்ஐஎல் நிறுவனம் கிட்ட தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் போர் விமானங்களுக்கு தேவையானது. என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் என்ன பார்க்க வரேன்னா, ஸோ பல போர் விமானங்களுக்கான டெண்டர் ஒரு நிறுவனத்திற்கே நம்ம கொடுத்துருந்தோம்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்க எந்த அளவுக்கு பல போர் விமானங்களுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வச்சு அதற்கப்புறம் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அதற்கப்புறம் வெளியில் கொண்டு வந்து இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும். 10 வெவ்வேறு வித்தியாசமான பொருளை நான் உங்ககிட்ட மட்டும் கொடுத்து உங்ககிட்ட இருந்து நான் அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படின்னா உங்களால் சீக்கிரமாக முடியுமா? முடியாது இல்லையா? அந்த ஒரு கண்ணோட்டத்தில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவர் கூட ஒத்து போகுது. எஸ், அது ஒரு குட் கமெண்ட். ஐ அப்ரிஷியேட் த கமெண்ட். இது மாதிரி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற பலவும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். Until it's signing off from ஆயுதம் அறிவோம். Stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.